ராமேஸ்வரத்தில் காதலிக்க மறுத்ததாக சொல்லி மாணவி கொடூரமாக கொலை செய்யப்பட்ட வழக்கில் அவரது உறவினர்கள் காவல் நிலையத்தை முற்றுகையிட்டு கிட்டத்தட்ட அரை மணி நேரத்திற்கு மேலாக வாக்குவாதத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். கைது செய்யப்பட்ட முனியராஜை தங்களிடம் ஒப்படைக்க வேண்டும் என்றும் அந்த உறவினர்கள் அளித்த பேட்டிகளையும் தொடர்ந்து பார்த்தோம். இது குறித்த விவரங்களோடு களத்திலிருந்து இணைகிறார் நம்முடைய செய்தியாளர் பூபேஷ். அவரிடம் பேசலாம். பூபேஷ், வணக்கம். தற்பொழுது அங்கு கள நிலவரம் என்னவாக இருக்கிறது? உறவினர்கள் பெற்றோர்கள் மத்தியில் என்ன சொல்லப்படுகிறது? விவரங்கள். வணக்கம். ராமநாதபுரம் மாவட்டம் ராமேஸ்வரம் சேராங்கோட்டை பகுதியைச் சேர்ந்த 12ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய மாணவி சாலினி வழக்கம் போல தன்னுடைய கனவுகளை சுமந்தவாறு பள்ளிக்கூடை சுமந்து கொண்டு பள்ளிக்கு சென்ற நிலையில் வீட்டில் இருந்து சுமார் 500 மீட்டர் தொலைவில் சென்றபோது அவரை பின்தொடர்ந்து வந்த அதே பகுதியைச் சேர்ந்த முனியராஜ் என்ற வாலிபர் பரிதாபமாக அந்த மாணவியை குத்தி கொலை செய்த சம்பவமானது இந்த பகுதி முழுவதும் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. காலையிலேயே விடிந்த பொழுது மாறுவதற்குள் இவ்வாறான துயரச் சம்பவம் மாவட்டம் முழுவதும் அல்லாது மாநிலம் முழுவதும் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தி இருக்கக்கூடிய சூழலில் அந்த மாணவியுடைய உடல் தற்போது ராமேஸ்வரம் அரசு மருத்துவமனை பகுதியில் வைக்கப்பட்டுள்ளது. இந்த பகுதி முழுவதும் உயிரிழந்த அந்த மாணவியுடைய உறவினர்கள் வந்து ஆக்ரோஷமாக தங்களுடைய வேதனை தழும்ப பல்வேறு தகவல்களை தெரிவித்து வருகின்றனர். சம்பந்தப்பட்ட அந்த மாணவி அந்த வகுப்பிலேயே முதல் மதிப்பெண் வாங்குவதாக இருந்திருக்கிறார் என்பது கூடுதல் வேதனை தரக்கூடிய விஷயமாக இருக்கிறது. தொடர்ந்து இந்த மாணவிக்கு சம்பந்தப்பட்ட அந்த முனியராஜ் என்ற நபர் பாலியல் தொல்லை கொடுத்ததாகவும் அதுபோல கடந்த ஒரு வாரத்துக்கு முன்பு இந்த மாணவிக்கு இது போன்ற தொந்தரவு அளித்த போது அவர்களுடைய உறவினர்கள் அவரை கண்டித்து அனுப்பியது உள்ளிட்ட பல்வேறு தகவல்களை நியூஸ் தமிழ் தொலைக்காட்சி மூலம் நாம் தொடர்ச்சியாக காலையிலிருந்து ஒளிபரப்பு செய்து வருகிறோம். அந்த மாணவியினுடைய உடல் தற்போது ராமேஸ்வரம் அரசு மருத்துவமனையில் வைத்திருக்கக்கூடிய சூழலில் சம்பந்தப்பட்ட அந்த முனியராஜ் என்பவர் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தி காலை துவங்கி அந்த பாதிக்கப்பட்ட மாணவியுடைய உறவினர்கள் இந்த மருத்துவமனை வளாகத்தில் முற்றுகையிடுவதோடு அந்த அருகாமையில் இருக்கக்கூடிய துறைமுக காவல் நிலையத்தையும் முற்றுகையிட்டனர். மேலும் காவலர்கள் அந்த முனியராஜை கைது செய்து காவல் நிலையத்தில் வைத்து விசாரணை மேற்கொண்டு வரக்கூடிய சூழலில் உடனடியாக அவர் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும். இந்த சம்பவத்தில் இனியும் மெத்தனம் காட்டாது வழக்கு பதிவு செய்வது மட்டுமல்லாது சம்பந்தப்பட்ட அந்த முனியராஜ் மீது மிக கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என உணர்ச்சி பொங்க அந்த மாணவியினுடைய உறவினர்கள் கதறியவாறு தெரிவிக்கக்கூடிய காட்சிகளை நாம் தொடர்ந்து பார்த்து வருகிறோம். அது மட்டுமல்லாது குறிப்பாக இந்த மாணவியினுடைய உடல் வைத்திருக்கக்கூடிய இந்த ராமேஸ்வரம் அரசு மருத்துவமனை குறிப்பாக இந்த பகுதி முழுவதும் பெரும்பான்மையாக மீனவ சமூகத்தைச் சேர்ந்த மக்கள் வசித்து வரக்கூடிய சூழலில் இந்த அரசு மருத்துவமனையில் போதிய அளவு மருத்துவர்களோ செவிலியர்களோ பணியில் இருப்பதில்லை என்ற குற்றச்சாட்டு பிரதானமாக இருந்து வருகிறது. இன்றைய தினம் இந்த மாணவியினுடைய உடல் கொண்டு வரக்கூடிய சூழலிலும் கூட அவ்வப்போது மருத்துவமனைக்கு வரும்போதெல்லாம் மருத்துவமனை சிகிச்சை அளிப்பதற்கு போதிய ஊழியர்கள் இல்லாமல் இங்கிருந்து ராமநாதபுரம் கொண்டு செல்ல வேண்டும் என்று அறிவுறுத்துவதாகவும் இதனாலேயே பல்வேறு உயிரிழப்புகள் ஏற்படுவதாகவும் தொடர்ந்து அவர்கள் வேதனை தெரிவித்துள்ளனர். இது தொடர்பாக பல முறை சம்பந்தப்பட்ட அதிகாரிகளை குறிப்பாக மாவட்ட ஆட்சியர் சட்டமன்ற உறுப்பினர் உள்ளிட்ட யாவரிடத்திலும் இது குறித்து தெரிவித்திருப்பதாகவும் ஆனால் வாக்கு சேகரிப்பதற்காகவும் இன்னும் பிற அரசியல் காரணங்களுக்காகவும் இந்த பகுதிக்கு வரக்கூடிய அரசியல்வாதிகள் தங்களுடைய வேதனை காலங்களில் தங்களுடைய வேதனையை புரிந்து கொண்டு அதற்கு நிரந்தர தீர்வு காண்பதற்கு எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்பது இவர்களுடைய பிரதான குற்றச்சாட்டாக இருந்து வருகிறது. பாதிக்கப்பட்ட அந்த 12ஆம் வகுப்பு மாணவி சாலினி வகுப்பிலே முதல் மதிப்பெண் எடுப்பவர் என்பதும் அது மட்டுமல்லாது அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு முன்மாதிரியாக இருந்து வரக்கூடியவர் என்பதும் அவர்கள் வேதனையோடு தெரிவிக்கக்கூடிய கருத்தாக இருக்கிறது. மேலும் அந்த மாணவி அந்த இடத்தில் துடிதுடித்து மயங்கி விழுந்த போது உடனடியாக அந்த உறவினர்கள் 108 ஆம்புலன்ஸுக்கு தகவல் தெரிவித்தும் கூட நீண்ட நேரமாக அந்த ஆம்புலன்ஸ் வராததன் காரணமாக அந்த பாதிக்கப்பட்ட உயிரிழந்த மாணவியினுடைய உறவினர்களே அந்த மாணவியை உடனடியாக
தாமதிக்காமல் இருசக்கர வாகனத்தில் இந்த மருத்துவமனைக்கு கொண்டு சென்ற அவலம் நிலவியதாக அவர்கள் வேதனையோடு சுட்டிக்காட்டுகின்றனர். இது போன்ற அசம்பாவிதங்களை இனிமேலும் நடக்கக்கூடாது. அது மட்டுமல்லாது அந்த கொலைக்கு ஆளான கொலை செய்த அந்த முனியராஜ் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என இந்த பாதிக்கப்பட்ட மக்கள் கூறுகின்றனர். ஒளிப்பதிவாளர் அருணும் ஒளிப்பதிவாளர் ஹரிபிரசாத்தும் தொடர்ச்சியாக இந்த காட்சிகளை பார்க்கிறார். அவர்கள் வேதனையோடு சொல்லக்கூடிய கண்ணீர் சிந்தி ஒவ்வொருவரும் அந்த மாணவி 1000 கனவுகளோடு பள்ளியை சுமந்து ஒரு பெண் பிள்ளை படித்தார் என்றால் அந்த தலைமுறையே காக்கப்படும் என்பது தமிழ் சமூகத்தினுடைய மாறாத நம்பிக்கையா இருக்கக்கூடிய சூழலில் இந்த மாணவியினுடைய உயிரிழப்பு பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தியது. எனவே உடனடியாக விரைவான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கூறி இந்த பகுதியில் இந்த மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருவது பெரும் அதிர்ச்சியையும் நெஞ்சை உழுக்கும் விதமாக இருக்கிறது என்பதுவே நிதர்சனமான உண்மை. உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதே அனைவரின் எதிர்பார்ப்பாக உள்ளது. ஒளிப்பதிவாளர் அருண் மற்றும் ஹரிபிரசாத்துடன் செய்தியாளர் புபேஷ் சந்திரன். விவரங்களுக்கு நன்றி பூபேஷ் சந்திரன்.